சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். ஒரு நாள் அதிகாலையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ரூபாய் 5 தேவைப்பட்ட ஒரு விதவையை பார்க்கும்படி கர்த்தர் என்னிடம் சொன்னார். அந்த ரூபாய் 5ஐயும் அவளுக்கு கொடுக்க சொன்னார். அதனால் நான் எழுந்து என் சட்டை பையில் பணத்தை தேடினேன். என்னிடம் இல்லை. கர்த்தர் என்னிடம் போய் கொடு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதனால் நான் என் கோட்டை அணிந்து என் வேதத்தை எடுத்துக்கொண்டு என்னிடம் பணம் இல்லாமலேயே நான் வெளியே சென்றேன். நான் செல்லும்போது ஆச்சரியமான ரீதியில் சாலையில் ஒரு 5 ரூபாய் நோட்டு கிடப்பதை கவனித்தேன். அதை எடுத்து நான் சத்தமாக, யாராவது 5 ரூபாய் நோட்டை தொலைத்து விட்டீர்களா என்று கேட்டேன். 3 முறை சத்தமாக அறிவித்தும் யாரும் அதற்கு உரிமை கொண்டாடாததால் நோட்டை எடுத்துக்கொண்டு விதவையின் வீட்டிற்கு சென்று பணத்தை கொடுத்தேன். அன்றிரவு தன் கனவில் தன் கணவனை கண்டதாகவும், கவலைப்படாதே, சகோதரன் பக்தசிங் வந்து அவளுக்கு 5 ரூபாய் தருவதாக சொன்னதாக சொல்லி அவள் அழ ஆரம்பித்தாள். அவள் என்னை நினைத்து கொண்டிருக்கும் போதே தேவன் என்னை அனுப்பினார் என்றும் கூறினாள். இந்த காரியங்கள் தற்செயலாய் நடக்கவில்லை. தேவன் நமக்கு உதவி செய்து வழிகாட்டுவதைப் போல் நாமும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும். உணவு அல்லது உடை, பணம் தேவைப்படுகிறவர்களை நமக்கு காட்ட தேவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படிதான் நாம் நமது ஏழை உடன் விசுவாசிகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்து ஊக்கப்படுத்த முடியும். பல விசுவாசிகள் தேவைப்படுவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக போதுமான அளவு மற்றும் அதிகமான அளவு பணத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு மனமில்லை. இந்த வகையான சுயநலமானது அவருடைய இருதயங்களில் முணுமுணுப்பு, வெறுப்பு மற்றும் பொறாமைகளை நிரப்பி செய்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஆரம்ப கால சபைகள் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நேர்மையான அறிக்கையுடைய ஆட்களை நியமிப்பதன் மூலம் அவர்களின் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்தது என்பதை நாம் வாசிக்கின்றோம். இந்த நாட்களில் அதிகாரம் மற்றும் முதல் ஸ்தானத்தை லட்சியமாக கொண்ட சிலர் தலைவர்களாகவும் மூப்பொருளாகவும் ஆக விரும்புகிறார்கள். இத்தகையவர்களுக்கு ஏழை விசுவாசிகள் மீது அன்பு அல்லது ஆவிக்குரிய அக்கறை இல்லை. அவர்கள் விரும்புவது முக்கியத்துவம் மட்டுமே. ஆவிக்குரியவர்களும் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களும் மட்டுமே மேய்ப்பர்களாக மாற முடியும்.